வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்பா என்ற ஜி.டி. நாயுடு அவர்களை பற்றிய நூலிலிருந்து 5வது அத்தியாயத்தை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜி.டி. நாயுடு அவர்களின் மகன் கோபால் அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லக்கூடிய வகையில் சிவசங்கரி அவர்கள் இந்த நூலை அமைச்சிருக்காங்க. அதில் நாம் 5வது இயலை பார்க்க போகிறோம். இது கோபால் அவர்களே சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆதி நாளையிலிருந்தே, அதாவது ஆரம்ப காலத்திலிருந்தே புதுசாக பரிசோதனைகள் செய்து பார்க்கறதுல அப்பாவுக்கு விருப்பம் அதிகம். இயந்திரங்கள், மின்சார மோட்டார்கள் தொடங்கி பப்பாளி செடி, என்னுடைய தலை, இப்படி எல்லாவற்றிலையுமே அவர் பரிசோதனை பண்ணியிருக்கிறாரு. இதில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படலாம். உன்னுடைய தலையா அப்படின்னு. அதை நானே சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்பா முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போனப்போ அங்கே பிலீவ் இட் ஆர் நாட், அதாவது நம்பினால் நம்புங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள் அப்படிங்கிற ஒரு கண்காட்சியை பார்த்துருக்கிறாரு. அதில் வரக்கூடிய ஒரு காட்சியாளர் செய்து காட்டிய பல வித்தைகளில் அப்பாவை ஒரு காட்சி கவர்ந்து இழுத்தது. என்ன அப்படின்னா, காட்சி நடத்தியவர் நாற்காலியில் நம்மை நோக்கி உட்கார்ந்துருப்பார். ஒரு நிமிஷம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறவர் டபக்குன்னு தலையை ஒரே அடியாக 180 டிகிரி திருப்ப அவருடைய பின்மண்டை நம்மை பார்த்து சிரிக்கும். இந்த வித்தையை நான் கூட பார்த்துருக்குறேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அப்பாவுக்கு தோணலை. ஒரு 4-5 முறை அப்பா போய் பார்க்குறார், அந்த காட்சியை பார்க்குறாரு. இதில் ஏதாவது ஏமாற்றல் இருக்குதா, பித்தலாட்டம் இருக்குதானெல்லாம் பார்க்குறார். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்பாவுக்கு ஆர்வம். அந்த வித்தைக்காரரை நேராக போய் கேட்குறார். ஒரு 4-5 முறை அவரை போய் பார்த்து, அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து, அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த வித்தையை கற்றுக்கொள்ள அப்பா ஆர்வம் காட்டிக்கிட்டே இருந்தார். முதல்ல அந்த வித்தைக்காரர் சொல்லித்தர மறுத்துட்டார். அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டார். 4-5 நாள் தொடர்ச்சியாக எல்லாமே பண்ணி கொடுக்க அவர் சொல்லிட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேருந்தே கை கால்களையெல்லாம் மடக்கி மெதுவாக வித்தைகளை பழக்கி விடுவாங்களாம். ரொம்ப இளசாக இருக்கையில் துளி துளியாக பழக்க ஆரம்பித்தா தானாக நாளடைவில் அந்த வித்தை கைகூடி விடும். ஒவ்வொரு நாளும் வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு தெரிகிறதுக்கு முன்னாடியே தலையை திருப்பி பழகினதுனால 10 வயசுக்குள்ளேயே அவருக்கு தலையை சுத்தமாக பின்பக்க திருப்ப வந்துடுச்சு அப்படின்னு அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அப்பா அதை கேட்டுட்டு அந்த பயிற்சியை எங்கிட்ட பண்ணி பார்த்தாரு. இப்போது சில நாளில் தலையில் கொட்டுவார். இந்த மாதிரியான முயற்சியெல்லாம் அப்பா பண்ணி பார்த்துருக்கிறார். அப்போது எதையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்பா கிட்ட இருந்ததை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன். உலகத்தில் அப்பா முதலாவதாக கண்டுபிடித்தது என்னன்னா, ரேசன்ட் எலக்ட்ரிக் ரேசர் தான். அதாவது சேவ் பண்ணக்கூடிய ஒரு கருவி, இந்த முகச்சவரம் பண்ணக்கூடிய ஒரு கருவி. அப்போது அது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த ரேசன்ட் ரேசரை அப்பா எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, முதல் முறையாக வெளிநாடுக்கு போனப்போ பிரசில்ஸ் நகரில் அப்பா கையில் காசு இல்லை. அங்கே ஒரு உணவு விடுதியில் வேலை பார்க்குறார், ஒரு ஹோட்டலில். ஆனால் அந்த நேரத்தில் இங்கே கோயம்புத்தூரில் அவர் 200 பஸ்ஸுக்கு உரிமையாளர், லட்சக்கணக்கில் வருமானம் உள்ளவராக இருந்தார். ஆனால் அதை அவர் காட்டிக்காமல் அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தாரு. ஒரு நாள் கத்தி வச்சு ரொட்டி அறுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது நிமிஷத்தில் கத்தியை முன்னும் பின்னும் நகர்த்தி துண்டுகளாக வெட்டுறப்போ அது கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, பிசுறு இல்லாமல் வருது. அப்போ இதன் மூலமாக ஏன் வளவளப்பாக இருந்துச்சு. அப்போ இதை வச்சு ஏன் முகச்சவரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிக்ஸை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, முகச்சவரம் செய்யக்கூடிய ஒரு கருவி உருவாக்குனார். அதை வச்சு உருவாக்கி நிறைய பேர்த்துக்கு அதை கொடுத்து பார்த்தாரு. எல்லா பக்கம் இருந்துமே அப்பாவுக்கு நல்ல மதிப்பு கிடைஞ்சிது. இந்த உபயோகித்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சேவ் பண்ணினதே இல்லை அப்படின்னு. லண்டனில் மட்டும் ஒரே மாதத்தில் 7500க்கும் மேற்பட்ட ரேசர்கள் விற்பனையாக்கி தொடர்ந்து அமெரிக்கா சென்ற போதும் இதே வரவேற்பு இருந்துச்சு. 1936 வருஷம் அமெரிக்க பத்திரிகையில் ரேசன்ட் எலக்ட்ரிக் ரேசர், இதுவரை நீங்கள் காணாத புதுமை, ஒரு ரேசரின் விலை $25, ஆனால் அறிமுக விலையாக $15 கொடுக்கப்படும், முந்துங்கள் அப்படின்னு விளம்பரங்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ரேசருக்கு எந்தளவு அமெரிக்காவில் வரவேற்பு இருந்ததுன்னா, $3 லட்சம் கொடுத்து ஒரு கம்பெனி அதனுடைய உரிமைகளை அப்பாவிடமிருந்து வாங்க முயற்சிக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பேட்டன்ட் உரிமையை தர மறுத்துட்டார். மன்னிக்கணும், நான் செய்யக்கூடிய காரியத்தினுடைய எந்த நல்ல விளைவுகளும் இந்தியாவை தான் சென்றடையணும், இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார். இப்படியாக அப்பா சில நேரங்கள் இருந்திருக்கிறார்.
அப்போ ஆட்சி எழுந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த நாட்டை சேர்ந்த 7 o'clock கில்லட் பிளேடுகளின் வியாபாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ரேசன்ட் மின்சார ரேசரை இந்தியாவில் உற்பத்தி செய்ய அப்பாவுக்கு லைசன்ஸ் தர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ விதங்களில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்பாவுக்கு லைசன்ஸ் தரல. அப்பா மனம் நொந்து போயிட்டாரு. அனுமதி வரக்கூடிய வரும்னு காத்திருந்து ஏமாந்துட்டார். அந்த வேதனையின் காரணமாக எந்த அமெரிக்கன் கம்பெனி $3,00,000 தருவதாக சொல்லி இவர் மாட்டேன் என்றாரோ அதே கம்பெனியின் உரிமையாளர் ஜேஎல் மெயில்மேனுக்கு 1947 ஜூன் மாதம் 15 நீங்கள் முன்னாடி கேட்டீங்க இல்லையா அந்த ரேசனுடைய உரிமை, அதை நான் தர்றேன், அதுக்கு பணம் கொடுங்க. அப்போ நான் மறுத்துட்டேன். நாட்டுப்பற்று காரணமாக சர்பட்டத்தை கூட நான் ஏற்க மறந்துட்டேன். இப்போ நான் அதை உங்களுக்கு இலவசமாகவே தர்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த முதல் 1,00,000 ரேசர்களை தென்னாட்டில் விநியோகிக்கணும், அது இலவசமாக தரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரா. அதே மாதிரி மின்சார ஓட்டுப்பதிவு இயந்திரத்தையும் அப்பா கண்டுபிடிச்சாரு. அப்பாவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இயந்திரத்தை அமெரிக்காவில் பரீட்சை பண்ணி பார்த்தாங்க. உடனடியாக அந்த அரசாங்கத்திலிருந்து 36 இயந்திரங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆனால் சரியாக 6 மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட வந்துச்சு. அப்போ அமெரிக்காவிலையும் வேறு நாடுகள்லையும் தொழிற்பயிற்சி பெற கிட்டத்தட்ட 1 வருஷம் போல் தங்க வேண்டியிருந்ததால் அந்த ஆர்டரை அவரால் நிறைவேற்ற முடியல. ஆனாலும் அந்த இயந்திரத்துக்கான வரைபடத்தை விடாமல் தொந்தரவு பண்ணி அமெரிக்க அரசாங்கம் அப்பாவிடமிருந்து வாங்கிக்கிச்சு. அதே மாதிரி ஆரஞ்சு தோலில் உள்ள வைட்டமின்களை சரிவர யாருமே பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மூலமாக அப்பா கண்டுபிடிச்சாரு. ஆரஞ்சு தோலில் உள்ள வைட்டமின் உப்புச்சத்தை பூரணமாக எடுக்கக்கூடிய ஜூஸ் புளியும் இயந்திரத்தையும் அப்பா கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் விலை மலிவான ரேடியோ, பாட சம்பந்தமான படங்களை காட்டக்கூடிய ப்ரொஜெக்டர், படச்சுருள்கள், டயரு, ரேடியோ கடிகாரங்கள், இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேண்டி அப்பா அரசாங்கத்துக்கு விண்ணப்பிச்சார். ஆனால் அதெல்லாம் பெருசாக அவருக்கு அதுக்கெல்லாம் லைசன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி மலிவு விலையில் வீடுகளை கட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளில் சிலரையாவது ஒரு சொந்த வீட்டுக்காரங்களா, அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக மாற்றணும்னு அப்பா நிறைய திட்டம் போட்டார். அன்னைக்கு விலையில் ஒரு படுக்கறை கொண்ட ஒரு சிறிய வீட்டை $750 கோவையிலையும், $1000 டெல்லியிலையும், 2 படுக்கறை கொண்ட வீட்டை $1100 கோவையிலையும், $1400 டெல்லியிலையும் ஒரே நாளில் கட்டி தருவதாக சொல்லி அதையெல்லாம் அப்பா வரவழைச்சு நிரூபித்து காமிச்சார். மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு ஒரு அனுமதியும் 4 வருஷம் அவகாசமும் தாருங்க, உங்கள் இந்தியாவில் உள்ள வீட்டு பஞ்சத்தை நான் ஒழிச்சு காட்டுறேன்னு அப்பா அரசாங்கத்துக்கு சவால் விட்டார். பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் எதுவுமே கண்டுக்கலை. இப்படி அப்பா கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்கு வெளிநாட்டில் ஏக கிராக்கி மதிப்பு இருந்தப்பவும் நம்முடைய இந்தியாவில் பெருசாக அப்பாவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்பா பெரிய தொழிலதிபர் தான், பல தொழில்களில் நாட்டுக்கு முன்னோடியே இருந்திருக்கிறார் தான். ஆனால் அவர் கண்டுபிடிப்புகள் அத்தனையும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாவில் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்ததுன்னா தொழில் வளர்ச்சியில் இந்தியா இன்றைக்கி எங்கோ உயரத்தில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பலவற்றை முதலாக கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு நிச்சயமாக நோபல் பரிசை கூட வாங்கி தந்திருக்கும். இது அப்பாவினுடைய திறமைகளை இருந்த பலரோட கருத்து. அப்பாவோட திட்டங்களுக்கு ஏன் ஊக்கம் தரப்படலை, முக்கால்வாசி கண்டுபிடிப்புகள் ஏன் ஆரம்பத்திலேயே தடைபட்டு போச்சு, இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியலை. ஆரம்ப காலத்தில் அப்பாவினுடைய வளர்ச்சியை, இந்தியாவினுடைய வளர்ச்சியை விரும்பாத பிரிட்டிஷ் அரசாங்கம் லைசன்ஸ் தர்றதுக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சு. பிறகு 1945க்கு பிறகு வருமான வரி பிரிவினரோட அப்பா முரண்பட தொடங்கினார். இந்திய அரசாங்கத்திடமிருந்து அவருக்கு ஊக்கம் கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் வழியே போய் அப்பா யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. கண்டுபிடிப்புகளில் காட்டிய தீவிரத்தை அதை உற்பத்தி பண்ணுறதுல அப்பா கவனம் செலுத்தலை. அப்பா அடிப்படையில் ஒரு இன்வென்டர், ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிப்பாளர். இதை நினைவில் நிறுத்திக்கிட்டோம்னா வியாபார ரீதியில் வெற்றி பெறாட்டாலும் ஏன் அவர் ஒரு கண்டுபிடிப்புலேருந்து மற்றொன்று என்ற மனம் தளராமல் கவனத்தை செலுத்தி அதில் வெற்றி கண்டார் என்பதை நம்மால் ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோபால் அவர்கள் குறிப்பிட்டார். இப்படியாக இந்த 5வது அத்தியாயம் ஜிடி நாயுடு அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அவருக்கு வெளிநாட்டில் கிடைத்த அந்த ஒரு மதிப்பு இந்தியாவில் கிடைக்கல. அதே மாதிரி வெளிநாட்டில் தான் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் இந்தியாவில் அது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.